ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். லாஸ்ட் வீக் 2-3 டேஸ் மழை பெஞ்சதுனால கிளைமேட் சூப்பராக இருந்தது. இப்போ திரும்பவும் சென்னை ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ஒரு புட்டிங் பண்ண போகிறேன். அதுக்காக தான் சப்ஜா சீட்ஸை நான் ஊற வைக்கிறேன். இது ஒரு 5 to 10 minutes மில்க் இல்லைனா வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெஜ் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். இதில் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன் தான், எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பாப்பாவையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் அப்படியே டிவியில் ரைம்ஸ் பார்த்துட்டு இருக்க நேரம் நான் வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கிளைமேட் பாருங்கள், க்ளவுடியாக இருந்தாலும் செம்ம ஹாட்டாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேக் தோசை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு என்னோடய சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. கொஞ்சம் லன்ச் ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து இட்லியும் வெஜிடபிள் குருமா வச்சுருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு சாம்பார் வச்சுட்டு பொட்டேட்டோ வறுவல் பண்ணிவிட்டு கேபேஜ் கூட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். என் சிஸ்டரை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அவள் கூடயே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் வரும்போது இவங்க ரெட் வெல்வெட் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து FB கேக்ஸில் வாங்கியிருந்தாங்க. அவ்வளோதாங்க, அன்றைக்கி டே சூப்பராக போச்சு. மறுநாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்துமாவு கஞ்சி பண்ணிவிட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வீடு க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சு டொமேட்டோ கிரேவி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஷாப் போய் கொஞ்சம் க்ராசரிஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காகவே நான் கார்லிக் வந்து ரொம்ப பொடி பொடியாக இருக்கிறது தான் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அரைக்கிறதுனால இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.